எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் மகளிர்களுக்கு என்னோடய மகளிர் தின வாழ்த்துக்கள். இதுதான் என்னோடய முதல் பேச்சு. இன்றைக்கி நான் என்ன புத்தகம், எந்த கதை எடுத்திருக்கேன்னா நகரம். நகரம் வந்து எழுதியவர் சுஜாதா. ஆறுமுகம் சொன்னது மாதிரி அவர் வந்து நிறைய நாவல்கள், நிறைய சிறுகதைகள், அறிவியல் நூல்கள் நிறைய எழுதியிருக்காரு. அதில் ஒரு சிறுகதை நான் எடுத்திருக்கேன். அது வந்து இந்த நகரம் சிறுகதை வந்து ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இது சுஜாதா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு மதுரையிலேருந்து ஆரம்பிக்கிறாரு. மதுரை பற்றி ஃபஸ்ட்டு விவரிக்கிறாரு. எப்படி இருக்குன்னா, மதுரை வந்து ஒரு பரபரப்பான நகரமாக சொல்கிறாரு. ஏன்னா ஒரு சைடு மக்கள் வந்து தண்ணிக்காக குடத்தை எடுத்துகிட்டு க்யூவில் நிற்கிறாங்க. ஒரு சைடு பசங்கள்லாம் வந்து மண்ணை விளாண்டுட்ருக்காங்க. ஒரு சைடு சாலையில் வந்துட்டு எல்லா வாகனங்கள்லாம் ஒரே பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஒரு சைடு வந்து விலைவாசி உயர்த்தை பற்றி மக்கள்லாம் ஒரு சின்ன கூட்டம் வந்து போராடிட்டுருக்கு. இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அதை பற்றி சொல்லிவிட்டு, இன்றைக்கி இந்த கதையில் வந்துட்டு ஒரு பெண்மணி வந்து மதுரைக்கு வரா. அவள் வந்து அன்றைக்கி அந்த ஒரு நாளில் அவள் என்னென்ன எதிர்கொள்கிற சிக்கல்கள் அதை பற்றி தான் அவர் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அந்த பெண்மணி பெண்மணி பேர் வந்துட்டு வள்ளியம்மாள். அவளுக்கு 35 வயசாகுது. அவளுக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேர் வந்துட்டு பாப்பாத்தி. அவளுக்கு 12 வயசாகுது. அவள் வந்து மதுரையில் உள்ள ஒரு மூணாண்டிப்பட்டின்னு சொல்லி ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நாள் ஒரு 2 நாளாக வந்துட்டு அந்த 12 வயசு பொண்ணு பாப்பாத்திக்கு வந்துட்டு 2 நாளாக ஜுரம். அங்கே வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போய் அங்கே உள்ள மருத்துவரை பார்க்கும்போது மருத்துவர் என்ன சொல்கிறோன்னா, இது ரொம்ப 2-3 நாளாக கடுஞ்சுரமாக இருக்குது, நீங்கள் வந்து பெரியாஸ்பத்திரி, அதாவது மதுரை நகரத்தில் உள்ள பெரியாஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வள்ளியம்மாள் பாப்பாத்தியை கூப்பிட்டுக்கிட்டு அரசு பேருந்து நிலையத்துக்கு வந்து இறங்கி அங்கேருந்து ஒரு ரிக்ஷா பிடிச்சி பெரியாஸ்பத்திரிக்கு வரான். வந்து ஓபி டிபார்ட்மெண்ட்டில் அந்த காரிடாரில் காத்திருக்காங்க 2 பேரும். பாப்பாத்தியால் உட்காந்துருக்க முடியல. ரொம்ப 2 நாள் கடுஞ்சோரத்தினால அவளால் உட்காந்துருக்க முடியல. அதனால் வள்ளியம்மாள் அந்த ஸ்ட்ரக்சர் பக்கத்தில் இருக்குது, பக்கத்தில் படுக்க வைக்கிறான். பாப்பாத்தியால் ரொம்ப கண்ணை கூட திறந்து பார்க்க முடியல. ஒரு கான்ஷியஸே இல்லாமல் அந்த ஸ்ட்ரக்சரில் படுத்திருக்கான். டாக்டர்லாம் வராங்க. ஒரு சீஃப் டாக்டரும் அவங்க 6 பேருக்கோட குழுவும் அந்த குழு எல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரக்சரை சுற்றி எல்லாரும் நிற்கிறாங்க. ஒரு சீஃப் டாக்டரும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு பயிற்சி மருத்துவரும் ஒரு 6 பேரும் நிற்கிறாங்க. அந்த சீஃப் டாக்டர் வந்து எப்படின்னா, அவர் வந்து வெளிநாட்டில் போய் மேற்படிப்பு படிச்சுட்டு இங்கே சீஃப் டாக்டராக இருக்கார். அதே அரசு மருத்துவமனையில் உள்ள சேர்ந்த கல்லூரியில் ஒரு வகுப்பெடுக்கிற ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார். அந்த எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க. அந்த பாப்பாத்தியை சுற்றி எல்லாரும் பார்க்குறாங்க. பாப்பாத்தி வந்துட்டு ரொம்ப 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 சொங்கி போய் ரொம்ப டல்லாக இருக்கா. கண்ணே திறக்க முடியல. ஃபேஸை தொட்டு பார்க்குறாங்க. டெம்பரேச்சர் எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாம் பார்க்குறாங்க. கண்ணை எல்லோரும் தொடர்ந்து டார்ச் அடித்து பார்க்குறாங்க, கண் அசைவு இருக்கான்னு சொல்லி. இந்த சீஃப் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு அக்யூட் கேஸு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆங்கிலத்தில் எல்லோரும் அந்த குழு வந்து ஆங்கிலத்திலே பேசிக்கிறாங்க. வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. அவங்க அந்த பயிற்சி மருத்துவர் வந்துட்டு எல்லா நோட் புக்கில் குறிப்பெடுத்துக்கிறாங்க. அந்த பாப்பாத்தியை பற்றின குறிப்பெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அந்த பயிற்சி மருத்துவருமே என்னென்னா, எல்லாரும் கையில் எல்லாரும் தனித்தனியாக ஒரு டார்ச் எடுத்து அவங்க கண்ணை திறந்து பார்க்குறாங்க. கண்ணில் ஏதாவது அசைவு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே எல்லாரும் வந்து அவளை வந்துட்டு அந்த பாப்பாத்தியை வந்துட்டு ஒரு நோயாளியாக பார்க்காம ஒரு ஸ்பெசிமனாக அதை அவளை வச்சு எல்லாத்தையும் அந்த சீஃப் டாக்டர் வந்து கிளாஸ் எடுத்தோன்னே அவங்க வந்து பாப்பாத்திக்கு ஒன்றும் புரியல. இவங்க எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசிக்கிறாங்க. வள்ளியம்மாளுக்கு ஒன்றும் புரியல. வள்ளியம்மாள் வந்து எப்படின்னா, ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு பெண்மணி. அவளுக்கு ஆங்கிலத்தில் பேசுகிறது ஒன்றும் புரியல. அந்த சீஃப் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து அந்த அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கே இந்த பொண்ணை உடனே அட்மிஷன் போட்டாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளியம்மாளுக்கு புரியல. ஏங்க என்னாச்சு, என் பிள்ளைய எப்படியே காப்பாற்றிடலாமா அப்படின்னு சொல்கிறேன்னா, இல்லை அட்மிஷன் போடுங்க, நானே இந்த கேஸை நேராக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் டாக்டர் சொல்கிறாரு.
பக்கத்தில் தனசேகரன் சொல்லி ஒரு டாக்டர் இருக்கார். அவர் கூப்பிட்டு, தனசேகரன் நீங்கள் வந்து இந்த கேஸை உடனே இந்த பாப்பாத்தையே உடனே அட்மிட் பண்ணுங்கள், நான் வந்து சாயந்தரம் வந்து பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அவர் ஃபாஸ்ட்டாக கிளாஸ் எடுக்க கிளம்பிடுறாரு. அந்த குழுவும் அவரை சுற்றி அப்படியே கிளம்பிடுது. தனசேகரன் போகிற அவசரத்தில் சீனிவாசன் சொல்லி ஒருத்தரை கூப்பிட்டு இந்த அம்மாவுக்கு சீட் எழுதி கொடுத்து அட்மிஷன் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தனசேகரன் சீனிவாசன்ட்டு சொல்லிவிட்டு தனசேகரன் அவசரமாக அவரும் போய்ட்றாரு. சீனிவாசன் வந்து இந்த அம்மாவை கூப்பிடுறாரு. சீனிவாசன் யாருன்னா அந்த மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் ஒரு உதவியாளராக இருக்கார். அவர் வந்து சீட் எழுதலான்னு சொல்லிட்டு, இங்கே வாமா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குற. அந்த அரசு மருத்துவத்துக்கு முன்னே உள்ள பாணியில் அந்த உதவியாளரில் எப்படி ஒரு கடுன்னு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த அம்மா கிட்ட போய் உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. வள்ளியம்மாள்னு சொல்கிறான். அப்புறம் உன்னோட பேஷண்ட் பேர் என்னன்னு கேட்குறான். வள்ளியம்மாள் வந்துட்டு என் புருஷன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். பேஷண்ட்னா புருஷன் இல்லை, நோயாளி. யார் நோயாளி அப்படின்னோடனே என் பொண்ணு தான் நோயாளி. வந்து பேர் வந்து பாப்பாத்தி அப்படின்னு சொல்கிறான். சீட் எழுதி கொடுக்குறான். சீட் எழுதி கொடுத்தோன்னா நீ வந்து நேராக போய் அங்கே ஒரு படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டு கீழே ஒரு நாற்காலியில் ஒரு வருமானம் பார்க்குறவரு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட அந்த சீட்டை கொண்டு போய் கொடு, அவர் வந்து உனக்கு எல்லா வழி எப்படின்னு சொல்லுவார் அப்படின்னோன்னே இவன் நேராக அந்த நாற்காலியை நோக்கி அப்படியே நடந்து போகிறான். பார்த்துக்கிட்டே போகும்போது அங்கே போய் பார்த்தா நாற்காலியில் யாருமே இல்லை. அந்த வருமானம் பார்க்குறவரு இல்லை. பக்கத்தில் அங்கே அந்த நாற்காலியை சுற்றி ஒரே கூட்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் அந்த ஆளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போய் கேட்குறா, இங்கே யாரும் இருப்பாங்களாமே வருமானம் பார்க்குறவர், அவர் எங்கே அப்படின்னு கேட்டோன்னா எல்லாருமே அதுக்கு தான் காத்திருக்கோம், நீங்கள் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உள்ளவங்க கடுப்பிடிக்கிறாங்க. இவள் அப்படியே அமைதியாக சோகமாக நிற்கிறாள். இவளுக்கு என்னென்னா பாப்பாத்தி ஸ்ட்ரக்சராக இருக்கா, அவளை மட்டும் தனியாக விட்டுட்டு வந்துட்டோமேன்னு சொல்லி ஒரே கவலை. தனியாக அவள் மட்டும் படுத்திருக்காளே அப்படின்னு சொல்லி ஒரே கவலை. அப்புறம் வராரு வருமானம் பார்க்குறவர். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வராரு. வந்து எங்கே வராரு. அவருக்கு என்ன பிரச்சனைனா, அவர் வந்து அவரோட மருமகனை அப்போ தான் ஹாஸ்பிட்டல் அட்மிஷனை போட்டுட்டு அப்போ தான் வராரு. வந்து உட்காடுறாரு. வந்து உட்காந்துட்டு எல்லாரும் இப்படி வந்துட்டு கூட்டமாக வந்து நின்னீங்கன்னா நான் யாருக்குன்னு முதல்ல கொடுக்குறதுன்னு கடுப்படிச்சுட்டு வந்து உட்காந்தோடனே எல்லாரும் போய் வரிசையில் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அதட்டுறாரு. எல்லாரும் வரிசையில் அப்புறம் எல்லோரும் நிற்கிறாங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வள்ளியம்மாளோட முறை வருது. அவர் வள்ளியம்மா கிட்ட வந்து சீட்டை வந்து பிடுங்குறாரு. சீட்டு பிடுங்கிட்டு எவனுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு. என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு வந்து நான் பெட்டு வேணும்னு இப்போ பெரிய டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி வள்ளியம்மான் சொல்கிறான். உடனே சொல்லு உன் புருஷனுக்கு என்ன வருமானம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என் புருஷன் இல்லை, இறந்துட்டாரு அப்படின்னோன்னே சரி உனக்கு என்ன வருமானம் அப்படின்னா, எனக்கும் வருமானம்னா என்ன அப்படி அவருக்கு ஒன்றும் புரியல. வருமானம்னா என்னன்னே தெரியல. ஏன்னா அவருக்கு எல்லாம் வருமானம்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு வருமானம் அந்த காசெல்லாம் ஒன்று வருமானம்னா காசு, உனக்கு எவ்வளோ காசு ஒரு மாதம் அப்படின்னா, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, எனக்கு வந்து அரிசி அறுப்படைப்பேன், நெல் வரும், அதில் கேழ்வரகு கம்பு அந்த மாதிரி தான் வருமே தவிர காசுலாம் எனக்கு வராது அப்படின்னா, சரி உன்னோட பேர்லாம் நான் 90 ரூபா நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 90 ரூபானா என்னங்க மாதங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் மாதம்தான் எழுதுகிறேன், உங்ககிட்ட காசெல்லாம் கேட்க மாட்டாங்க, பயப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அந்த சீட்டை எழுதி வள்ளியம்மாள்கிட்ட கொடுக்குறா. வள்ளியம்மாள் பாவமாக 2 கையால் அதை வாங்கிக்கிட்டு இது எங்கே போடும் அப்படின்னா சீனிவாசன் சொல்கிறாரு, நேராக இடது கை வழியாக அந்த சைடாக போனீங்கன்னா ஒரு அம்புக்குறி இருக்கும். அந்த அம்புக்குறி வழியாக போனீங்கன்னா அறை எண் வந்து 48. அந்த 48ல் போய் நீ போய் கேளு அப்படின்னு அங்கே அந்த 48ஆன ரூம் நம்பரில் போய் நீ சீட்டை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இவளுக்கு ஒன்றும் புரியல. காலையிலேருந்து சாப்பிடவும் இல்லை, ஒரே மயக்கம். அந்த ஒரு ஆஸ்பத்திரி சூழ்நிலை அவளுக்கு வந்து ஒன்றும் புரியலை. அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்மெல், ஒரு கொமட்டல், ஒரே தலை சுற்றி அப்படியே போகிறா. இதில் வந்து பாப்பாத்தியை வேறு தனியாக விட்டுட்டு வந்தோமேன்னு ஒரு கவலை. போகிறா, நடந்து போய்கிட்டே இருக்கா. இவளுக்கு ஒன்றும் புரியல. போகிற வழியில் ஒரு ஸ்ட்ரக்சரில் ரெண்டு நோயாளி படுத்திருக்காங்க, அதையே பார்க்குறா. ஒரு குழந்தை அங்கே அழுது மண்டை உடஞ்சி அழுதுட்டுருக்கு, அதை பார்த்துட்ருக்கா. இன்னொருத்தவங்க வந்துட்டு நர்ஸெல்லாம் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சைடு டாக்டர் வந்து ஒரு சைடு பேஷண்ட்டோட பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ஆளாளுக்கு ஒரு சைடு ஒரு திசையில் வந்துட்டு எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. எல்லாரும் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்காங்க. யார்கிட்ட போய் கேட்குறது என்னன்னு தெரியல. இதெல்லாம் பார்த்தோன்னா அவளுக்கு அந்த 48 நம்பரே அவளுக்கு மறந்துடுது. என்ன சொன்னாங்கன்னே அவளுக்கு புரியல, ஒன்றுமே புரியல. 48 அவளுக்கு முதல்ல தெரியல. சரி ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அங்கே ஒரு கூட்டமாக இருக்குது. அங்கே அந்த கூட்டத்தில் நடுவில் ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாருக்கிட்டையும் ஒரு மஞ்சள் கலர் சீட்டை வந்து அப்போ தான் ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறாரு. சரி இப்போ ஓகே நம்ம இவர்கிட்ட கொடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு வள்ளியம்மாள் வந்து அந்த சீட்டை போய் அவர்கிட்ட கொடுக்குறான்.
அவரு எதையுமே கவனிக்காமல் டக்குன்னு எடுத்து சீட்டை எடுத்து வச்சுட்டு வாங்கி வச்சுக்கிட்டு எல்லோரும் போய் வராண்டால எல்லாம் சேரில் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வள்ளியம்மாளும் போய் உட்காடுறா. எல்லோரும் போய் உட்காந்தா மறுபடியும் அரை மணி நேரம் ஆகுது. மறுபடியும் வள்ளியம்மாளோட முறை வருது. சீட்டை பார்த்துட்டு இது எதுக்கு இங்கே கொண்டு வந்திருக்கு, இந்த சீட்டு வந்து இங்கே வரக்கூடாது, இது உன் பொண்ணை வந்துட்டு அட்மிஷனுக்காக இந்த சீட்டு கொடுத்துருக்காங்க, நீ இங்கேயே வரக்கூடாது, நீ போய் ரூம் நம்பர் 48க்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இவளுக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது இப்படி அலக்கடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு எப்படி போகிறதுன்னு தெரியலங்க, நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னோடனே அங்கே ஒரு அமல்ராஜ்னு சொல்லி அங்கே ஒரு சின்ன பையன் உதவியாளர் வந்து நடந்து போயிட்டுருக்காரு. அந்த அமல்ராஜை கூப்பிட்டு, அமல்ராஜ் இந்த அம்மாவை கொண்டு போய் 48 ரூம் நம்பரில் கொண்டு போய் விட்டுரு அப்படின்னோடனே அந்த அமல்ராஜ் சரி வாமா என் பின்னாடியே வா, நான் போயிட்டே இருக்கேன், நீ வா அப்படின்னு சொல்லி அதட்டுறான். அமல்ராஜ் வந்து வேகமாக, அது சின்ன பையன்றதால வேகமாக நடந்து போய்கிட்டே இருக்கான். வள்ளியம்மாவை காலையில் சாப்பிடல, ரொம்ப மயக்கமாக இருக்கிறதுனால நடக்க முடியல, இருந்தாலும் நம்ம போயே ஆகணுமேன்னு சொல்லி அமல்ராஜ் பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கா. ஏன்னா அமல்ராஜை விட்டோன்னா நமக்கு 48வது நம்பர் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அமல்ராஜ் பின்னாடியே ஓடுறான். அமல்ராஜ் வந்து கொண்டு போய் வந்து அந்த 48வது நம்பரில் ரூம் நம்பரில் விட்டுட்டு அவன் கிளம்பிடுறான். மறுபடியும் காத்திருக்கான். மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் வாசலில், அந்த ரூம் வாசலில் காத்திருக்கா. அங்கே ஒருத்தர் வந்து சீட்டை வாங்கிட்டு உள்ளே அனுப்புகிறாரு. உள்ளே அனுப்புனா அங்கே ஒருத்தர் ரிஜிஸ்டர் வச்சுட்டு 2 பேர் நாற்காலியில் 2 பேர் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும் போது அவங்க வந்து கேட்குறாங்க, என்ன சீட்டை பார்த்துட்டு இது சீட்டில் என்ன எழுதிருக்குன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னா, தெரியல அப்படின்னோன்னா, உன் பொண்ணை வந்து இங்கே அட்மிஷன் போட சொல்லியிருக்காங்க அப்படின்னோன்னா, ஆனால் இப்போதைக்கு இங்கே பெட் இல்லை, நீ இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு காலையில் 7:30க்கு வா அப்படின்னோடனே, 7:30க்குங்களா, இன்றைக்கி தானே போட சொன்னாங்க அப்படின்னோடனே, இங்கெல்லாம் பெட்டெல்லாம் இல்லை, இப்போது நாளைக்கு 3 பெட்டு காலியாகும், நாளைக்கு 7:30க்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே வள்ளியம்மாளுக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது இப்படி அலக்கடிக்கிறாங்களே, பேசாமல் நம்ம பாப்பாத்திக்கிட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் அப்படியே பாப்பாத்திக்கிட்டே முதல்ல பாப்பாத்தியை போய் பார்ப்போம், தனியாக விட்டுட்டு வந்திருக்கோமேன்னு சொல்லிட்டு போகிறான். போயிட்டு புலம்பிக்கிட்டே நடந்து போயிட்டே இருக்கா. அங்கே போனால் கேட் பூட்டிடுச்சு, அந்த வாசல் வந்து பூட்டிட்டாங்க, மதியானன்றதுனால பூட்டிட்டாங்க. எப்படி போகிறது வழியும் தெரியல, ஒன்றும் தெரியல. அங்கே வந்து என்னென்னா உடனே அங்கே யார்கிட்டயும் கேட்குறாது, எத்தனை மணிக்கு நான் இது வெளியில் போகணுன்றா, இதெல்லாம் மூடியாச்சு, 3 மணிக்கு தான் போவோம், 3 மணிக்கு தான் அதை திறப்பாங்க, அப்போ வேணா நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு வாட்ச்மேன் வந்து சொல்கிறாரு. இவளுக்கு அந்த கவலை எல்லாம் அதிகமாகி அழுவ ஆரம்பிச்சிட்றான். அந்த வராண்டா வாசல்லே நடுவில் நின்று அழுவ ஆரம்பிச்சிட்றான். அழுதோடனே யாருமே அவளை கவனிக்கவே இல்லை. அவள் பாட்டை அழுதுட்டுருக்கா, தேம்பி அழுதுட்டுருக்கா. ஒருத்தர் வராரு, வந்து என்ன ஏமா அழுதுகிட்டே இருக்கே, ஓரமாக போய் நில்லு, மற்றவங்களுக்கு இந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்குல்ல, ஓரமாக போய் நில்லு அழு அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க எல்லாமே வந்து ஒரு எந்திரத்தனமாக ஒரு உணர்வுகளுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் மதிப்பு கொடுக்காம ஒரு அழுதுட்டு இருக்க பெண்மணியை பார்த்துட்டு, ஏன்னு கேட்க வேணாம், அட்லீஸ்ட் ஓரமாக அந்த மாதிரி சொல்ல தேவையில்லைல்ல அப்படின்னு அவளுக்கு எல்லாமே ஒரே குழப்பமாக அப்படியே நிற்கிறா. சரி எப்படியாவது போயிடணும்னு சொல்லிட்டு மறுபடியும் நடக்கிறா. ஏதோ ஒரு வழியில் ஏதாவது ஒரு கதவு திறந்துருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் அலையிறா. ஒரு வாசல் ஒன்று திறந்துருக்கு. அந்த வாசல் தான் வந்து வெளியில் போகிற நோயாளிகள்லாம் வெளியில் போகிற வழி. அப்படியே வெளில வந்தோடனையும் அந்த பாப்பாத்தி இருக்கிற அந்த ஓபி டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல. அவள் நிற்கிறா, நடந்து போயிட்டே இருக்கா. அங்கே எய்த்தாப்பில் ஒரு பெண் டாக்டர் வராங்க. அவங்கக்கிட்ட சொல்கிறா, இந்த அடையாளங்கள்லாம் சொல்கிறா, நான் இப்படி தான் வந்தேன், காலையில் ஓபி டிபார்ட்மெண்ட் வந்தேன், அங்கே ஒரு நாற்காலி போட்டு வருமானம் பார்க்குறவர் இருந்தார் இப்படின்னு எல்லா அடையாளங்களும் சொன்னோன்னே பெண் டாக்டர் வந்து இந்த வழியாக தான் போகணுன்னு சொல்லி ஒரு வழியை காமிச்சு விட்டுட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இவன் அங்கே போகிறா. அங்கே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு கண்டுபிடிச்சிட்றா, அம்மா இந்த வழியாக தான் வந்தோம்னு சொல்லி ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. போய் அந்த ஓபி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறா. போனால் என்னென்னா அங்கேயும் ரூம் வந்து அந்த கதவு வந்து சாத்தியிருக்கு. வாட்ச்மேனு வந்து வெளில நிற்கிறாரு. இவன் அந்த கண்ணாடி வழியாக பார்க்குறா. அதே இடத்துல அந்த பாப்பாத்தி எங்கே விட்டுட்டு போனாலும் அதே இடத்துல அதே ஸ்ட்ரக்சரில் இருக்கா. அந்த வாட்ச்மேன்கிட்ட கேட்குறா, நான் உள்ளே போகணும், என் பொண்ணு உள்ளே இருக்கா, நான் உள்ளே போய் அவளை போய் பார்க்கணும் அப்படின்னோன்னா, இல்லை இப்போ வந்து போக முடியாது, வந்து இப்போ எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டு 3 மணிக்கு மேலே வாங்க அப்படின்னோன்னா, இல்லை நான் வந்து இப்போவே பார்க்கணும், ஏன்னா நான் தனியாக விட்டுட்டு போனேன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சுறா. வந்து வாட்ச்மேன் காது கொடுத்து கேட்கல. ஏன்னா வாட்ச்மேனோட பாஷை இவளுக்கு புரியல, தமிழில் தான் பேசுகிறான், ஆனால் இவளும் புரியல. ஏன்னா அவனை காசு எதிர்பார்க்குறான், காசு கொடுத்தா கதவை வந்து திறந்து விடுவாங்கன்னு சொல்லிட்டு அது வள்ளியம்மாளுக்கு புரியல.
ஒருத்தன் வர காசு எடுத்து அந்த வாட்ச்மேன் கையில் திணிச்சிட்டு டோரை ஓப்பன் பண்ணி விடுறான். டோரை ஓப்பன் பண்ணும்போது அந்த கேப்பில் இவன் உள்ளே போய்ட்றான். தாவி வள்ளியம்மாள் வந்து பொண்ணை பார்க்குறதுக்கு உள்ளே போய்ட்றான். உள்ளே போனோன்னா வந்து பாப்பாத்தி அப்படியே படுத்திருக்கா. அவளை வந்துட்டு கட்டி அணைச்சிக்கிட்டு ஓன அழுவுறா. நம்ம வந்து பேசாமல் நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு பேசிகிட்டு இருக்கா. பேசாமல் போயிடலாம், நம்ம எதுக்கு இங்கே டாக்டர்லாம் நமக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்துட்டு அங்கே வெளியில் போய் ஒரு ரிக்ஷாவில் ஏறுறாங்க. ரிக்ஷாவில் ஏறி நம்ம வந்து மருத்துவமனைக்கு போயிடுவோம், சரி அது பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு நம்ம ஊருக்கு போயிடுவோம், முனியாண்டிப்பட்டிக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த சீஃப் டாக்டர் வராங்க. சீஃப் டாக்டர் வந்து என்ன வந்து வராங்க. சீஃப் டாக்டர் வந்து அந்த வகுப்பு கிளாஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு பொறுமையாக நிதானமாக அந்த ஓபிக்கு வராங்க. ஓபிக்கு வந்த உடனே உள்ள நுழைஞ்சோடனே நான் காலையில் ஒரு கேஸ் சொன்னல, அட்மிஷன் போட சொன்னல, எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையே, இன்றைக்கி யாரும் அட்மிஷன் போடலீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே உள்ள வேலை செய்கிறவங்களாம். இல்லை நான் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன், இந்த பொண்ணை கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும், அட்மிஷன் போட்டே ஆகணும் அப்படின்னா. இல்லையே, இன்னும் தனசேகரன் உங்ககிட்ட காலைல சொன்னனே மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே, அவருக்கு ஒரு திரு முழிக்கிறாரு. இல்லையே, நான் காலைல போட சொன்னேனே, எப்படி மிஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு கிளர்க்கு கிட்ட போய் கிளர்க்கு கிட்ட கேட்குறாரு. இல்லை காலையில் நிறைய பேர் வந்தாங்க, ஆனால் பெட்டு எதுவும் அவைலபிளாக இல்லை, அதனால் நான் எல்லாரையும் போக சொல்லி 7:30 தான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னா. சீஃப் டாக்டர் அதை கேட்டுட்டு, வாட் நான்சென்ஸ், 7:30 வர சொல்லியிருக்கீங்களா? 7:30 அந்த பொண்ணு உயிரோடவே இருக்காது அப்படின்னா. நம்ம இதில் வந்துட்டு நிறைய பெட்டெல்லாம் காலியாக இருக்குது, உடனே போய் தேடுங்க, எல்லாரும் எல்லா இடத்துலையும் போய் தேடுங்க அப்படின்னா. எல்லாரும் ஒரு சைடு போய் தேடுறாங்க. எல்லாம் வந்து நர்ஸ் ஒரு சைடு போய் தேடுறாங்க, எல்லோரும் ஒரு சைடு தேடுறாங்க, கிடைக்கல. வந்து அதோட வள்ளியம்மாள் வந்து பாப்பாத்திக்கிட்ட ரிக்ஷாவில் பேசிக்கிட்டே போகிறோம். நம்ம வந்து இந்த மருத்துவரெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம வந்து வராமே இருந்திருக்கலாம், ஊருக்கு போயிட்டு பேசாமல் ஒரு துணூறு அடித்து போட்டோன்னா, துணூறு அடிச்சுட்டு மந்திரிச்சு விட்டாங்கன்னா உனக்கு சரியாயிடுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதோட கதை முடியுது. இது வந்து ஒரு நார்மல் ஒரு சும்மா ஒரு கதை அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் வந்து இது ரொம்ப கணத்தோட முடியுது. ஆனால் இது வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இப்போ நம்ம ஊருக்கு போய் பார்த்தா கூட பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு